அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மழை நேரத்தில் மக்களின் பாதுகாப்பு கருதியே மின்சாரம் நிறுத்தப்படுவதாகவும் தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியின் கட்டுமான பணிகளின் போது கட்டிடத்தின் முன்பகுதி மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து அமைச்சர் தங்கமணி, மாவட்ட ஆட்சியர் மெஹராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கமணி, வெல்டிங் வைக்கும் போது விரிசல் ஏற்பட்டதால் இடிக்கப்பட்ட மேற்கூரை மீண்டும் கட்டப்படுவதாக தெரிவித்தார். மின் கட்டணம் உயர்த்தப்படாது என்றும் தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை என்றும் தெரிவித்தார். மழைக்காலமாக இருக்கின்ற காரணத்தால் பாதுகாப்புக்காக எங்காவது மழை பெய்கின்ற போது இப்போ நேற்று முன்தினம் கூட சென்னையில் கடுமையான மழை, அதற்காக பாதுகாப்புக்காக நாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம். அதில் மழை நின்றதுக்கு பின்னால் ஒவ்வொரு பகுதியாக சென்று அதை பார்த்து அதற்கு பின்னால் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து அதற்கு பின்னால் தான் மின்சாரம் கொடுக்கப்படுகிறது. அதுபோல தான் மின்சார தடை என்பது இல்லை. ட்விட்டரில் திமுக தலைவருக்கு எதிராக கோபேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது. முத்துராமலிங்க தேவரின் 113வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் காலையில் மரியாதை செலுத்தினர். அண்மையில் மனுநீதி நூலில் பெண்கள் குறித்து இழிவாக கூறப்பட்டுள்ளதாக திருமாவளவன் கூறிய கருத்துக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கூறி கோபேக் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை பல்வேறு தரப்பினர் பதிவிட்டனர். இதனால் கோபேக் ஸ்டாலின் ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆனது. இதே நேரத்தில் ஸ்டாலின் ஆதரவாளர்கள் TN with MK ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் ஆக்கினர். எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாக குழுவில் சண்முக சுப்பையா நியமனம் தொடர்பாக எழுந்துள்ள புகாரில் உண்மை இருந்தால் நியமனம் தொடர்பாக மறுபரிசீலனை செய்வது நல்லது என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 113வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் உள்ள தேவர் சிலைக்கு தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு பின்னர் எந்த நடிகரும் கட்சி ஆரம்பித்து நிலைத்ததில்லை என்றும் கூறினார். எய்ம்ஸ் மருத்துவமனை குழுவில் சண்முக சுப்பையா நியமனம் தொடர்பான சர்ச்சையில் உண்மை இருந்தால் மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் சூட்கேஸ் தயாரிக்கும் நிறுவனத்தின் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் மொத்த விற்பனை குடோன் ராயபுரத்தில் உள்ள ராமசாமி தெருவில் இயங்கி வருகிறது. கொரோனா காரணமாக கடந்த 6 மாதங்களாக விற்பனையாகாத ஏராளமான டிராவல் பேக், சூட்கேசுகள் குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற 7 தீயணைப்பு குழுவினர் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை மூட்டமாக காட்சியளித்தது. தீ விபத்து நிகழ்ந்த இடத்தை இணை ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். விழுப்புரத்தில் இளைஞர் ஒருவர் தவறிவிட்ட 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். செஞ்சியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக விழுப்புரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள கோவில் வளாகத்தில் படுத்திருந்தார். அப்போது அங்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகர் பெரியார் என்பவர் அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து ஆட்டோ மூலமாக சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார். அப்போது தமிழரசன் பையை மறந்துவிட்டு சென்றது தெரியவந்தது. பையை திறந்து பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகர் அதில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பாஸ்போர்ட், தங்க மோதிரம் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அந்த பையை அவர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பெரியாரின் நேர்மையைக் கண்டு வியந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அவரை நேரில் அழைத்து பாராட்டினார். எதிரி கப்பல்களை தாக்கி அழிக்கும் ஆஷம் என்ற ஏவுகணையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. வங்கக்கடலில் நடந்த இந்த பரிசோதனையில் INX கோரா கப்பலிலிருந்து குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அழிக்கும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் இலக்காக நிறுத்தப்பட்டிருந்த சிறிய படகில் ஆஷம் ஏவுகணை மிக துல்லியமாக தாக்கி அழித்தது. ஏவுகணை தாக்கியதில் சிறிய படகு தீப்பிடித்து எரிந்தது. கடந்த வாரம் இந்திய கடற்படை அரபிக்கடலிலும் இதேபோன்ற ஒரு சோதனையை செய்து பார்த்தது. INX பிரபால் கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இலக்கை கச்சிதமாக தாக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக கோரி போராட்டம் நடத்திய பாஜகவினரை போலீசார் தண்ணீர் பீச்சி அடித்து விரட்டினர். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளாவுக்கு 30 கிலோ தங்கம் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட வழக்கில் ஸ்வப்னா சுரேஷ் கைதானார். இந்த நிலையில் முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் சிவசங்கருக்கும் ஸ்வப்னாவுடன் தொடர்பு இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சிவசங்கரை 7 நாள் காவலில் விசாரிக்க சுங்கத்துறை அவரை கைது செய்துள்ளது. இது கேரள அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தங்க கடத்தல் வழக்கிற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக கோரி கோழிக்கோட்டில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தின் முன் பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் தண்ணீர் பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை விரட்டினர். Nicedo!
ரஷ்யாவில் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் மக்கள் முகக்கவசம் மற்றும் கையுறைகள் அணிவதை ஊக்குவிக்கும் வகையில் மாஸ்கோ பொது போக்குவரத்து துறை வித்தியாசமான பிரச்சாரத்தை செய்து வருகிறது. பொது போக்குவரத்தில் பயணிக்கும் முன்பு முகக்கவசம் அணியும் இளம்பெண் மற்றும் இளைஞர் இருவரும் இணைந்து நடனமாடுவது போல ஒரு வீடியோவை பொது போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. இப்படி சொன்னால்தானே புரியும் என்கிற ரீதியில் மக்களும் இந்த மாஸ்க் பிரச்சாரத்திற்கு ஏகோபித்த வரவேற்பை அளித்துள்ளனர். சூரரை போற்று படம் அடுத்த ஆண்டு இந்தியில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கேப்டன் G.R. கோபிநாத் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார். ஏர் டெக்கன் என்ற விமான நிறுவனத்தை உருவாக்கி கேப்டன் G.R. கோபிநாத்தின் வாழ்க்கை வரலாறே தமிழில் சூர்யா நடிப்பில் சூரரை போற்று என்ற பெயரில் படமாக தயாராகியுள்ளது. இப்படம் வரும் 12ஆம் தேதி அமேசான் பிரைமில் வெளியாக உள்ளது. கோபிநாத் எழுதிய சிம்பிளி ஃப்ளை என்ற புத்தகத்தை படித்த பிறகே தயாரிப்பாளர் குனீத் மோங்கா இதனை படமாக எடுக்க முடிவு செய்ததாக கோபிநாத் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹசனா மாவட்டம் கோரூரு என்ற கிராமத்தில் பிறந்த கோபிநாத் இந்தியா பாகிஸ்தான் போரில் விமானப்படையில் பணியாற்றியவர். 2003இல் அவர் உருவாக்கிய ஏர் டெக்கன் நிறுவனம் பற்றிய நிஜக்கதையில் சூர்யா நாயகனாகவும் அபர்ணா பாலமுரளி ஆகியோரும் நடிக்கின்றனர். சுதா கொங்கரா இந்த படத்தை இயக்கியுள்ளார். And so I gave her this film rights for my English book, Simply Flying. And I wanted her to initially make it in Hindi because it has a wider reach. But she said that there is a huge pressure from somebody in Tamil Nadu, and Tamil Nadu being a big leader in this film industry. So they wanted in Tamil, and she wants the rights both for South Indian languages as well as Hindi. So next year will be the Hindi release. நீதா அம்பானியின் பிறந்தநாளையொட்டி கோபியோ என்ற தன்னார்வ அமைப்பு motherofIndianfootball.com என்ற இணையதள பக்கத்தை தொடங்கியுள்ளது. ரிலையன்ஸ் பவுண்டேஷன் அறக்கட்டளையின் தலைவரான நீதா அம்பானி இந்தியாவில் கால்பந்து விளையாட்டு வளர அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார். இந்தியாவில் நடத்தப்படும் ISL கால்பந்து தொடருக்கும் அவர் ஊக்கம் அளித்து வருகிறார். இந்த நிலையில் அவரை கௌரவிக்க கோபியோ என்கிற தன்னார்வ அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி நீதா அம்பானியின் பிறந்த நாளான நவம்பர் 1ஆம் தேதி அன்று தமிழக கால்பந்து வீரர்கள் அவரது உருவம் பொறித்த முகக்கவசங்களை அணிந்து கொண்டாடுவர் என அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக